அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்று, என்னுடைய நண்பர்களுடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகில் உள்ள அரியணைந்தல் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். எனது தந்தை ஒரு ஆசிரியர், தாய் பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கராக இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 40 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது. ஜோதிடத்தை பற்றினா கட்டமே என்னன்னு தெரியாதுங்க. பாரம்பரியமாக பார்த்தா கூட பெரிய லெவலில் யாருமே ஜோதிடம் கிடையாது. ஒரு கிராமத்து வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அதனால இந்த ஜோதிடங்கிறது எனக்கு புரியுது. என்னுடைய கஷ்ட காலத்துக்காக நான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்தேன். கஷ்டகாலம்னா ஒரு யதார்த்தமாக ஒரு பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு பாரம்பரிய ஜோதிடம் படிக்கலாம். என்னுடைய நோக்கமே அதுதான். அதாவது அதிகபட்சம் போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபா 100 ரூபா இந்த பகுதியில் வாங்குவாங்க. அந்த காலகட்டங்களில் சரி ஒரு 50 ரூபா 100 ரூபாயாவது சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பணத்தை இழந்து வாழ்க்கையினுடைய எஜ்ஜு வரையும் போயிட்டு மரணம் வரையும் போயிட்டு திரும்ப கிடைத்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு. மரணம் என்பது நமக்கு நினைச்ச உடனே அமையாது. அது நான் ஒரு எடுத்துக்காட்டு. மரணம் வரையும் குடும்பத்தோடு போய் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி வந்த இந்த ஜோதிட தேடல் இது. இந்த ஜோதிட தேடலில் ஆரம்பத்தில் எனக்கு பெரிய லெவலில் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏதோ படிச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு 10 பேருக்கு பார்த்தா ஒரு 500 ரூபா கிடைக்குமே, அந்த மாத ஜீவனியத்தை ஒட்டி இல்லாமல் அப்படிங்கிற நிலையில தான் நான் முதல்ல படிக்க வந்தேன். அதாவது ஜீரோ. சூரியன் என்னன்னு தெரியாது, நட்சத்திரங்களை பற்றி தெரியாது, கட்டங்களை பற்றி தெரியாது. பாரம்பரியம் படித்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சரி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா சரி கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு 2 வருடங்கள் இல்லை 3 வருடங்கள் அப்படி மாதிரி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் குறுகிய காலத்தில் நமக்கு பணம் தேவைப்பட்டதுனால, இது நீண்ட காலங்கிற பொழுது நமக்கு காலம் தாழ்த்திக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுனால ஏதாவது வேற தேடுதல் இருக்கிற பட்சத்தில் கேபி முறை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஒரே நிமிடம் சார். கேபி முறையை படித்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கேபி படித்து அதுலேயும் ஒரு தெளிவான பலனை. ஏன்னா எல்லாருமே நீங்க வந்திருக்கவங்க எல்லாருமே நான் ஆரம்பத்திலே கேட்டேன், எதுவுமே தெரியாதவங்க, ஜாதகமே தெரியாதவங்க அப்படின்னு சொன்னா மேக்சிமம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேக்சிமம் ஏதாவது ரூபத்துல ஒரு தேடுதல் இருந்திருக்கும். ஒரு சில பேரை தவிர மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ரூபத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தை பத்தி தேடுதல் இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் பேசுறது கேட்குதுங்களா? போன்ல கூப்பிடுங்க. கமல் போன்ல கூப்பிடுங்க. நான் பேசுறது தெளிவா இருக்கான்னு பாருங்க. கமல், நான் பேசுறது கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணிருக்கேன். நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க சார். அப்ப தேடுதல் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பசின்னு இருந்தது. பசின்னா என்ன சொல்லுவோம்னா 2 குழந்தைகள், பெண் குழந்தை, குடும்பத்தை வேற ஓட்டணும், வேற சூழ்நிலை, வாழ்ந்த வாழ்க்கை கோயம்புத்தூர் வாழ்க்கை. உள்ள பாத்தீங்கன்னா +2 படிச்சுக்கிட்டு இருக்கு பெரிய பொண்ணு. சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா 8th படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல பெரிய லெவலில் லாஸ். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஜோதிடங்கிறது நம்மளுடைய விதி பிரகாரம் நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு விதி இருந்திருக்கு. எனக்கு அது எப்போ தசாபுத்திகள் உணர்த்துச்சுன்னா என்னுடைய 42 வயசுல தான் எனக்கு அது என்னன்னு தெரிய வந்தது. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா கிரகங்களை பொறுத்தளவுல, காலத்தை பொறுத்தளவுல என்ன வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கூட சொல்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது உள்ள யதார்த்தம் ஒரு பேப்பர் ஆட் பார்த்து அந்த பேப்பர் ஆடு தான் என்னுடைய வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா மாத்திச்சு. பாரம்பரியம் போய் நோட்டை தூக்கிட்டே தெரியும் சார், எனக்கு சரியா சார் நிறைய லாஸ் ஆனேன் அப்படின்ட்டு. இல்லை சார், ஆரம்ப காலங்கள்
ஒரு 6 மாத காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணிதம் கணக்கீடு முறை, அதுக்கு பின்னாடி தான் உயர்நிலை இருக்கும். அதுக்கு அடுத்து 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 தான் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஒரு 1.5 வருடங்களாவது ஆகும்னு சொன்னோன்னே எனக்கு அப்போ உள்ள காலகட்டங்களில் நிறைய தேவைகள் இருந்ததுனால என்னால் அது வரையும் பொறுமையாக இருக்க முடியல. அப்போ ஒரு ஆசிரியருடைய ஒரு வழிகாட்டு இந்த மாதிரி கேபி முறைன்னு ஒன்று படிச்சுக்கிறேங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி கேபி முறைன்னு ஒரு தேடுதல் இருந்தது. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப எனக்கு ஏன்டா பேசாமல் பாரம்பரியமே படிச்சிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு தேவைகள் அதிகமாக இருந்ததுனால அன்றாட வாழக்கூடிய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு பணம் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் வந்து இந்த ஜோதிடங்கிறது எனக்கு கிடைச்சது. அந்த ஜோதிடம் கிடைச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வருது பலன். கேபி முறையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வருது. ஆனால் அந்த துல்லியம்ங்கிறது இல்லை. துல்லியங்கிறது இல்லை. எல்லாருமே வந்து இப்போ பாரம்பரியம் படித்தவங்க இன்னைக்கு சண்டே வேற காலை டயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்கீங்க. அந்த 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் ரொம்ப மிச்சம். சரி, உங்க நேரத்தை வந்துட்டு பொருட்படுத்தாமல் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு தேடுதல் இருக்கும். பாரம்பரியம் படித்தோம் சார், நிறைய நாடிகள் படிக்கிறோம், சாமக்குள்ளாரிடம் படிக்கிறோம் சார், நிறைய விஷயங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பலன் சொல்லி பார்க்கும்போது துல்லியம் வர மாட்டேங்குது. பலன் சொல்லி பார்க்கும்போது துல்லியம் வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட காலத்துக்காக தான் நம்ம எல்லாருமே தேடி வந்திருக்கீங்க. இதுல நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடிவு இருக்கும். நிச்சயமாக ஒரு விடிவு இருக்கும், தெளிவு இருக்கும். வயசை பத்தி வந்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நேற்று கூட ஒரு ஐயா பேசும்போது எனக்கு வந்து வயசு 77 வயசு ஆகுதுங்க அப்படின்னாரு. வயசுலாம் இங்க ஒரு பிரச்சனையே இல்லைங்க. 59 வயசுக்கு பின்னாடி தான் அமிதாப் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல அடுத்த லெவலுக்கு போனார். ஒரு பெரிய ஒரு கடன்ல இருந்து மீண்டு அடுத்த லெவலுக்கு போனார். அதுல வயசுங்கிறது ஒரு காரணமே கிடையாது. உங்களுடைய மனம்தான் முக்கியம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற முறையிலேயே எளிதான முறை இதுதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வழிமுறைகள் நிறைய இருக்குதுல்ல. நிறைய வழிமுறைகள் இருக்கு. துல்லியமாக ஒருவரை பற்றி எப்படியெல்லாம் பலன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2017 வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். காரணம் என்னன்னா நான் ஜோதிடத்தில் சம்பாதிச்ச பணங்கிறது பெரிய தொகை, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுனால போதும். என்னுடைய என்னுடைய வீடே பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி கட்டியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர் உட்காந்து படிக்கலாம். 38 ரூமுங்க. 400 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹால், மஹால் மாதிரின்னு வச்சுக்கிறோங்களேன். அதுக்கடுத்து 38 ரூம் இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா ஃபாரின்லேருந்து நிறைய வந்து படிப்பாங்க. குடும்பத்தோட வந்து தங்கி 5 நாள் 6 நாள்லாம் தங்கி படிச்சுட்டு போன காலம்லாம் இருந்தது. ஆஃப்டர் கொரோனா உங்களுக்கே தெரியும். 2019க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்காரரை கூப்பிட்டா கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை சார் நான் உட்காந்து ஜூம்லேயே பார்த்துக்கிறேன் சார், ஸ்கைஃபில் பார்த்துக்கிறேன் சார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, சரி போதும், வாழ்க்கையில சம்பாதிச்ச வரையும் போதும், அப்படியே செட்டில் ஆயிடுவோம். ரெண்டு குழந்தைங்க, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, இன்னொரு பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை, போதுங்கிற மனநிலைக்கு வந்துச்சு. ஆனால் இயற்கைங்கிறது விடலை. ஒன்றுமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சரி நம்ம பிறருக்கு வந்து ஜாதகம் சொல்ல முடியும். இப்போ நான் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு கூட என்ன பயிற்சி கொடுத்துருக்கேன்னா, நீங்க ஜாதகம் பார்க்கணும்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னன்னா முதல்ல உங்க ஜாதகத்தை நல்லா படிச்சுக்கிறீங்க. உங்க ஜாதகத்தை எப்ப நீங்க தெளிவா சொல்றீங்களோ அதுக்கு பின்னாடி தான் நீங்க பிறருக்கே ஜாதகம் சொல்லணும். நம்ம ஜாதகமே நமக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்க முடியும்? அதனால முதல்ல உங்க ஜாதகம், உங்க ஜாதக ரீதியாக நீங்க எப்படி உங்க லைஃப்ல வாழ்ந்தீங்க, ஜாதகம் போடும் பொழுது அது சரியா வருதா, கடந்த காலங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, உங்களுடைய நோய்கள் எதனால வந்துச்சு, எதனால வந்து நல்லா இருந்தீங்க, எதனால வந்து கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. அதற்கு பயிற்சி எடுங்க. அப்புறம் நம்ம பிறருக்கு ஜாதகம் சொல்லணும் அப்படிங்கிற பயிற்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 35 பேருக்கு மேல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நான் கொடுக்குற பயிற்சி என்னன்னா, உங்க ஜாதகம் நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் கூட இந்த குரூப்ல போட்டிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது கூட போன வாரம் போட்டிருப்பேன். நம்ம ஜாதகத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நம்ம ஜாதகத்துல நம்ம லைஃப்ல ஏன் இப்படி இருக்கு, கிரகங்கள் எந்த இடத்துல உட்காந்தனால நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கோங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க பிறருக்கு சொல்ல போங்க அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன். இதை பொறுத்தளவுல என்னன்னா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுத்துறேன். பெரிய லெவலில் அவ்வளவுலாம் எடுத்துட்டு போக போறதில்ல. என்னை பத்தி ஷார்ட்டா சொல்லிட்டேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஜோதிடத்தின் மூலமாக மரண வரையும் போன நபர், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, மரண வரையும் போன நபர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட about 10 crores மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசெட் உள்ள நபராக
வா அந்த வாழ தகுதியான நபராக மாற்றி கொடுத்தது இந்த ஜோதிடம் தான். அதனால இந்த ஜோதிடத்துக்கு, இந்த ஜோதிடத்துல ஜோதிட வாழ்க்கைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஜோதிடம் படிக்க வந்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பா நிச்சயமா அதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த கடமையும் உண்டு. காரணம் என்னன்னா, நான் ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அளவுக்குலாம் பெருசா அப்பெல்லாம் பலன் சொல்ல தெரியாது. நான் ஓப்பனா ஃப்ராங்கா ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது பொதுவா சொல்லுவோம். அது பாரம்பரியத்திலிருந்து இந்த கேபி முறையினால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் 2014 யூடியூப்ல வந்து சனி பயிற்சியை பத்தி அதே மாதிரி நிறைய டிவிடி எல்லாம் போட்டிருந்தேன். அந்த டிவிடி எல்லாம் எடுத்துட்டேன். காரணம் என்னன்னா நம்ம அந்த பழைய முறையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய வந்து திருத்தம் செய்ய வேண்டியிருக்கனால தான் என்ன பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய எடுத்துட்டு இப்போ புதுசா டிவிடி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 3.5 வருடங்களுக்கு பிறகு நான் திரும்ப ஜோதிட கிளாஸ் எடுக்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எல்லாம் 2014 போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1,50,000 பேர், ஒரு 1,50,000 பேருக்கு மேல வியூவர்ஸ் இருக்காங்க. அப்பவே சப்ஸ்கிரைப் வந்து கிட்டத்தட்ட 10,000 மேல சப்ஸ்கிரைப் இருந்துச்சு. நான் ஃபாலோ பண்ணல சுத்தமா. 2015, 16க்கு பின்னாடி சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா நான் டிவிடி அப்லோடே பண்ணலைங்க. ஆனா அப்பவே எனக்கு சப்ஸ்கிரைப் கிட்டத்தட்ட 10,000 மேல இருந்துச்சு. ஆனா நான் அப்ப சொன்ன சோதிடம் எனக்கே திருப்தி இல்லைங்க. எடுத்துக்காட்டுக்கு பாரம்பரியம் படிச்சவங்க உங்களுக்கே தெரியும். பாரம்பரியங்கிறது 27 நட்சத்திரம் மட்டும். அதாவது ஒரு சில பேருக்கு கேட்டு கேட்டு கூட அந்த காதுல ரத்தம் வர மாதிரி இருக்கு சார் நீங்க பேசுறது அப்படி மாதிரி நினைச்சுக்கிற வேண்டாம். நான் இயல்பா புதிதாக வந்த மாணவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன். பொதுவா பாரம்பரியம் திருக்கணிதம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றோம்னா, கிரகங்களை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் 9 கிரகங்கள் தான். நிறைய கிரகங்கள் இருந்தா கூட ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கிரகங்கள்லாம் எடுத்து வந்து பலன் சொல்றாங்க. யுரேனியஸ், நெப்டியூன் எல்லாம் இருக்காங்க. நம்ம இதுல வந்து 9 கிரகங்கள். அதுல 7 கிரகங்கள் என்ன சொல்றோம், நம்ம வந்து பழைய முறையில இருந்து அதுக்கடுத்து ராகு கேதுவை மட்டும் சேர்த்துக்கிட்டு 27 நட்சத்திரங்கள். அந்த 9 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அது ஒன்று சரமா இருக்கும், இன்னொன்று ஸ்திரமா இருக்கும், இன்னொன்று உபயமா இருக்கும். அப்ப 27 நட்சத்திரங்களுக்கு மட்டும் வச்சு பலன் சொல்ற முறையத்தை நம்ம என்ன பண்ணோம் ஆரம்ப காலங்கள்ல. ஆனா அது சரியா இருந்துச்சுன்னா 100% சரியா இருக்கும். காரணம் என்னன்னா அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை வேறு. அவங்க எல்லாம் தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஞான மார்க்கத்தை, சித்தாந்தம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தவ வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இயல்பாவே அந்த அது இருந்துச்சு. ஞான திருஷ்டி மூலமாக ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே யூகிக்கக்கூடிய திறன். அதே மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்துச்சு. காரணம் என்னன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறையே வேற. அது தவ வாழ்க்கை. அது அந்த காலத்துக்கு சரியா இருந்தது. அப்ப 27 நட்சத்திரங்களை கொடுத்து நம்ம என்ன செய்வோம்னா, சூரியனுங்கிறது இப்ப இந்த மாசம் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேசத்துல இருந்து வந்து லக்னத்தை கொடுக்கும். இப்ப இந்த மாசம் வைகாசி மாசமா இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு ரிஷபத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து ஆரம்பிக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு நான் ஒரு சீன் காமிக்கிறேன் பாருங்க. இது பழைய முறை ஜாதக கட்டங்க. இது பழைய முறை ஜாதக கட்டம். இது வந்து நம்ம படிக்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகமும் எந்தெந்த டிகிரியில், அதாவது ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த டிகிரியில போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு பாவமும் எந்தெந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறது. அப்ப எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பாருங்க இங்க உட்கார்ந்துருக்காரு. அதாவது சித்திரை மாசம் பொதுவா என்ன சொல்லுவோம்னா, அறிவியல் பூர்வமா சொன்னதுன்னா சூரியனுங்கிறது ஒரு இடத்துலதான் இருக்கும். பூமி தான் என்ன செய்யும்னா தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும். சூரியனையும் சுற்றி வரும். இப்ப வந்து நம்ம வந்து கோடை காலம் சொல்றோம். இந்த கோடை காலம்னால என்ன ஆகும்னா சூரியனுடைய சுற்றுவட்டை பாதை வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு, சாரி, பூமியுடைய சுற்றுவட்டை பாதை வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கனால தான் அது கோடை காலம் சொல்றோம். இப்ப இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா சூரிய உதயம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை கொடுக்கும். இப்ப இன்னைக்கு காலையில சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரி 1 நிமிடம் 56 செகண்ட்ல இருந்து இந்த ஜாதகம் நான் போடும் பொழுது, அதாவது இந்த சாப்டர் ஆன் பண்ணும் பொழுது அங்க இருந்து லக்னத்தை கொடுத்துட்டு வருது. அப்ப லக்னத்தை கொடுத்துட்டு வருதுன்னா தினசரி 12 ராசி உங்களுக்கே தெரியும். 12 ராசியும் சுற்றி வரணும். சராசரியா ஒரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்கும். 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அப்ப 2 மணி நேரம் எடுத்துக்கிற பொழுது 27 நட்சத்திரங்களை மட்டும் வச்சு பலன் சொல்லும்போது, 27 நட்சத்திரங்களை மட்டும் வச்சு பலன் சொல்லும் பொழுது ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 13 டிகிரி 20 நிமிடம். அதாவது மொத்தமா 360 டிகிரியில 13 டிகிரி 20 நிமிடம் ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவா எடுத்துக்கிறோம். அப்ப லக்னம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா 3 நிமிடம் எடுத்துக்கிறோம். இது ஒரு கணக்கு, இது தேவையில்லைங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறீங்க எதற்காக நம்ம அதை படிக்க வந்திருக்கோம்.
என்னடா என்னென்னமோ படிச்சோம், என்னென்னமோ தேடணும், கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் தேடுதல்லாம் இருக்கு. இவர் மட்டும் என்ன ஒரே கிளியா கிழிச்சிட போறாரு, சரி என்னதான் பார்த்துட்டு போவோமே அப்படிங்கிறக்க ஒரு 2 மணி நேரம் பொறுமையா உட்காருங்க. இந்த 2 மணி நேரத்துல உங்களுக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமா கூட அமையலாம். என்னுடைய வாழ்க்கையில எப்படி சில மாற்றங்கள் வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பா கூட அமையலாம். அதனால ஒரு 2 மணி நேரம் பொறுமையா கேளுங்க. அப்ப இந்த டிகிரியை பொறுத்தளவு என்ன சொல்றோம், 3 நிமிடம் சராசரியா எடுத்துக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 13 டிகிரி 20 நிகழும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கான ஜாதகத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா பாரம்பரிய ஜோதிடம், அதாவது அந்த ஆரம்பத்துல வாக்கிய பஞ்சாங்கம்லாம் எழுதியிருப்போம். வாக்கிய பஞ்சாங்கத்துல வந்து நேரம் எழுத மாட்டோம், நாளிகை விகளை எல்லாம் குறிச்சு கொடுப்பாங்க, காதி விகாதி சொல்லுவோம். அதை குறிச்சு குறிக்கக்கூடிய பஞ்சாங்கம் பொழுது பொதுவான ஜாதகம் இருந்தது. அப்போ வாழ்ந்த வாழ்க்கை வேற, அதான் நான் சொல்ல வந்தேன். அதனால அவங்க சொல்ற முறை சரியா இருந்தது. நவீன காலங்கள் வர வர அப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்கள் மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். அப்ப 4 பூதங்கள் படிக்கும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பூதங்களா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது 4 பாதங்களா பிரிச்சு கொடுத்தாங்க. 27 into 4 108 பாதங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்தாங்க. அந்த 108 பாதங்களை வச்சுதான் என்ன செய்யணும்னா அடுத்த பரிணாமம் சொன்னோம். 1/4 மணி நேரத்துக்கான ஜோதிடம், 1/4 மணி நேரத்துக்கான ஜோதிடம், திருக்கணித முறைன்னு சொல்லிட்டு அடுத்த பரிணாமம் வந்து இப்போ பாரம்பரிய முறையில் என்ன பண்ணோம்னா வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித முறை அப்படிங்கிற பொழுது அதுல இருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கான ஜாதகத்துல இருந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கான ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்த பரிணாமம் வந்துச்சு. அப்ப அதற்கு அடுத்து ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே தேடுதல் வரும்போது பார்த்தீங்கன்னா புதிய புதிய யுத்திகள் தோணும். எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. என்னுடைய ஜாதகத்துல நான் என்னுடைய பிறப்பு நட்சத்திரம் நல்லா பாருங்க. என்னுடைய பிறப்பு நட்சத்திரம் பாருங்க, எனக்கு வந்து சதயம். சதயத்துல 4ஆம் பாதம். அப்ப சதயத்துல 4ஆம் பாதம்னா நான் ராகு திசையில பிறந்திருக்கேன்னு அர்த்தம். எல்லாருமே அப்படித்தான் கணிப்போம். அது பாரம்பரியமா இருந்தாலும் சரி, திருக்கணிதமா இருந்தாலும், கேபி முறையா இருந்தாலும் சரி, இல்ல ஆசிரியர் கொடுக்குற முறையா இருந்தாலுமே என்ன சொல்லுவோம்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் அந்த தசை, அதனுடைய அதிபதியை நம்ம என்ன சொல்லுவோம்னா தசையா எடுத்துக்கிறோம். இப்ப சதயங்கிறது உங்களுக்கே தெரியும், ராகுவுடைய நட்சத்திரம். அப்ப ராகுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால என்னுடைய ஜாதகத்துல ராகுடைய நட்சத்திரம் சதயத்துல 4ஆம் பாதத்துல நான் வந்து பிறந்திருக்கேன். 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்திரன் வந்து கும்பராசியில சதய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கும்போது பிறந்திருக்கேன். இதுல பார்க்கையில சரியா தெரியல. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இந்த பவர் பிளானட் பொசிஷன் போட்டோம்னா கரெக்டா தெரிஞ்சிடும். என்ன தெரியும், சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 17 டிகிரி 50 நிமிடம் 23 செகண்ட்ல போயிட்டு இருக்கும்போது நான் பிறந்திருக்கேன். அப்படின்னா சந்திரன் பாருங்க கும்பராசியில, அதனுடைய அதிபதி சனி, சதயத்துல 4ஆம் பாதத்துல போயிட்டு இருக்கும்போது நான் பிறந்திருக்கேன். இதுல என்ன சார் இவ்வளவு விளக்கம் அப்படின்னா, என்னுடைய ராசி எங்க நிக்குதோ, எந்த நட்சத்திரத்துல நிக்குதோ அங்கேதான் என்னுடைய தசை ஆரம்பிக்கும். இங்க பாருங்க தசை எங்க ஆரம்பிக்குது பாருங்க, ராகு தசையில சதய நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன். நான் பிறந்தது 66. அப்ப 66ங்கிற பொழுது 69 வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ராகு திசை தான் ஓடி இருக்கு. அப்ப ராகு திசைங்கிற பொழுது நான் பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசையில 2 வருடம் 10 மாதம் 30 நாள் மட்டும்தான் இருந்திருக்கு. உங்களுக்கே தெரியும் ராகு திசைங்கிறது 18 வருடம். அந்த 18 வருடத்துல 4ஆம் பாதத்துல நான் பிறந்ததுனால ராகு வந்து 2 வருடம் 10 மாசம் 30 நாள் தான் மிச்சம் இருந்திருக்கு. ஓகேங்களா? சரிங்க. இப்ப அடுத்த பரிணாமம் எப்படி தோணுச்சுன்னா, கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். பிரிக்கப்படாத பழைய மாகாணங்கள்ல ஆந்திராவில் ஹைதராபாத்ல பிறந்தவர். அவருடைய எண்ணங்கள் எப்போதுமே தேடுதல் இருந்தா தான் பார்த்தீங்கன்னா இயற்கையும் பிரபஞ்சமும் கொடுக்கும். அதை மட்டும் எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. என்னை விட வயதுல மூத்தவங்க நிறைய இருக்கீங்க, உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய இருக்கும். ஜோதிடத்தை பொறுத்தவரை நானும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஜாதகம் கிட்ட போட்டிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் அதிலேயே வந்து பயணம் செய்யறதுனால எனக்கு பிரபஞ்சம் அந்த கொடுப்பனையை கொடுத்துருக்கு. அதனால தவறாக வயது மூத்தவங்க இருப்பீங்க, வயது சின்னவங்க இருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இயற்கை கொடுக்கும். அப்போ வந்து நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான். கற்றது கையளவு, கல்லாளது கடலளவுன்னு சொல்லியிருப்பேன். கற்காதது கடலளவுன்னு இருக்கும். அது மாதிரி எனக்கு ஜோதிடத்தை பொறுத்தவரை இதுதான் வாழ்க்கைன்னு கிட்டத்தட்ட ஓடிட்டே இருக்கிறதுனால
பிரபஞ்சம் எனக்கு கூடுதலா பிடிச்சதுனால நான் அது உங்களுக்கு சொல்றேன், விளக்கி சொல்றேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, ராகு தசை தான். இந்த ராகு தசையில முதல்ல என்ன நடக்குது பாருங்க. ராகு புத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ராகு தசையில ராகு புத்தி,